இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மு, ரிசல்ட் என்னவா இருந்தாலும் அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ஜெயிச்சிட்டோன்னு உடனே பெருமையும் படக்கூடாது, தோத்து போயிட்டோமேன்னு துவண்டும் போகக்கூடாது. ஜெயிச்சா ஹாப்பி தான், தோத்து போனா எங்க தப்பு நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்க முடியும். ஸோ ரிசல்ட்டை பத்திலாம் பெருசா எதுவும் யோசிக்க வேண்டாம். சரி டாட். கண்டிப்பா அம்மு தான் ஜெயிப்பா. என்னோட பிளான் அப்படி. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் எல்லாம் அம்மு சைடு வர மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாய்ஸ்ல கூட கொஞ்சம் பேரு அம்முக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி செஞ்சிருக்கோம். அம்மு கண்டிப்பா ஈஸியா ஜெயிச்சிருவா. நான் சொல்றது ஒருவேளை தோத்துட்டா எப்பவும் கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாது அஞ்சு. அம்மோ, தோல்வியை கண்டு எப்பவும் பயப்படக்கூடாது, ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, வின் பண்ணும்போது வர எக்ஸைட்மெண்ட்டை விட தோக்கும் போது நாம படுற வேதனை அதிகமா இருக்கும். அதுவே தோக்கிறதுக்கு நாம ப்ரிப்பேர்டா இருந்தோம்னா பாதிப்பு பெருசா இருக்காது. ஓகே டாடி. அம்மோ, ஏற்கனவே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னால உன்னோட ஸ்டடீஸ் டிஸ்டர்ப் ஆக கூடாது. இல்ல டாடி, ஸ்டடீஸையும் இதையும் தனித்தனியா தான் பாக்குறேன். குட், ஆல் தி பெஸ்ட். Thank you டாடி. ஆல் தி பெஸ்ட். டாடி, சொல்லமு. bless me dad. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்ஸ்ல எல்லாம் நானும் ஆர்வம் சேர்ந்து பிளஸ் பண்ணி அனுப்புவோம். ஆனா இப்போ ஆர்வம் இல்லை. நான் எங்கேயும் போகலைங்க. இப்ப கூட இங்கதான் இருக்கேன், உங்க பக்கத்துல தான் இருக்கேன். எப்பவுமே உங்க பக்கத்துல தான் இருப்பேன். எழுந்துருமா.
ஐயோ அழாத. அம்மு, நான் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்ல. நான் நான் இங்கதான் இருக்கேன்னு உனக்கு தெரியாதுல்ல. அப்போ என் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின. என்னாச்சு அம்மு? அங்க யாரும் இல்லல்ல? அம்மா இருக்காங்களே டாடி. அம்மா இருக்காங்களே டாடி. அம்மா இருக்காங்களே டாடி. இப்ப கூட இங்கதான் இருக்க மாதிரி இருக்கு. அதான் எனக்கே தெரியாம பிளஸ் பண்ண சொன்னேன். சரிடா, கிளாஸுக்கு லேட் ஆகுது, நீங்க போங்க. பாய் டாடி. பாய் டாடி. பாய். எனக்கு என்னடா அம்மு, டென்ஷனா இருக்கியா? கொஞ்சம் தாத்தா. நீ தான் ஜெயிக்கணும்னு காலையிலேயே கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு பிரசாதத்தோட வந்திருக்கேன். என் குழந்தைங்க எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணாங்களோ, எந்த உறவும் இல்லைன்னாலும் உங்களை மாதிரி பாசமா பாத்துக்கிற தாத்தா கிடைச்சிருக்காரு. தேங்க்ஸ் தாத்தா. அம்மு, நீ வேணா பாரு, நீ தான் ஜெயிக்க போற. எல்லாரும் உன்னை பாராட்ட போறாங்க.